விஜய் வரலன்னா அந்த கூட்டம் கூடுமா? கூடாதுதான். ரைட். விஜய் வந்தா அந்த இடத்துல கூட்டம் வருது. விஜய் வரலன்னா அந்த கூட்டம் வராது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த இடப்பகுதிக்கு முன்னாடி 500 மீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை நேரடியா இங்க ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணிருக்காங்க. மீடியாவுக்கும் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாரு? 500 மீட்டர் முன்னாடியே நாங்க ஸ்டாப் பண்ணோம். அவரு வந்து அங்க நின்னே பேச சொன்னோம். இங்க கூட்டம் கிரௌட் அதிகமா இருக்கு, வண்டி உள்ள போகாது. ஆனா அவர் அங்க நின்று நாங்க சொன்னதை அவர் கேட்கல. வண்டியை மீறிட்டு உள்ள விட்டாங்க. வண்டி இங்க உள்ள வரும்போது இருக்கிற கிரௌட் எல்லாம் பின்னாடி போக சொன்னாங்க. அந்த கிரௌட் எல்லாம் பின்னாடி போய் கடப்பக்கம் எல்லாம் அந்த பக்கம் தள்ள தள்ள பஸ்ஸுக்கான இடம் தள்ள தள்ள பின்னாடி இருந்த கொஞ்ச நெஞ்ச இடமும் டைட்டா மாறிடுச்சு. அந்த இது பிளாஸ்டர் போட்டு ரவுண்ட் அப் பண்ணிருக்கிறாங்க தெரியுமா சம்பவம் இடம். அந்த இடத்த நேத்து முந்தா நேத்து அந்த என்டிஏ 2 நாள் முன்னாடி என்டிஏ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்த புலனாய்வு குழு வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஹேமா மாலினி இவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க இல்லையா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து சுத்தி சீல் வச்சிருக்காங்க இல்லையா? இப்ப என் கேள்வி, இவங்க பஸ் காவல்துறை முன்னாடியே கேட்டிருக்கு நீங்க நிப்பாட்டுங்கன்னு. நீங்க நிப்பாட்டாம பேச்ச கேட்காம மறுபடியும் உள்ள வரீங்க. இல்ல காவல்துறை ஃபோர்ஸ் பண்ணி நிப்பாட்டிருக்கணும் அப்படின்னு நீங்க வாதம் வச்சீங்கன்னா அது எப்படி? சுத்தி ரசிகர்கள் இருக்கிறான், நீங்க வந்து வண்டியை நிப்பாட்டி பண்றீங்க அப்படின்னா ஏன் அரசாங்கம் தடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அவங்க முன்னாடியே அங்க நிப்பாட்ட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆனா நிப்பாட்டல. இங்க உங்களை நிப்பாட்ட முடியாது. நீங்க சொல்றதுக்கு ஆதரவா தான் நான் பேச போறேன். ஒரே ஒரு செகண்ட். எனக்கு நீங்க சொல்றது புரியுது. ஏன்னா பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்க பண்ணிருக்கலாம். ஆனா பண்ணாம போனதுக்கு காரணம் 2, 3 இருக்கு. எனக்கு நீங்க சொல்றது புரியுது. கரூர்ல நடந்ததுன்னா எஸ்பெஷலி இவரு சொல்லிதான் இந்த இடத்துல இப்படி பண்ணாங்கன்ற ஒரு பாயிண்ட் வரும்ன்றது எனக்கு புரியுது. இல்ல, நான் சொல்ல வர்றது காவல்துறை தன் கடமையை செய்யலன்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இந்த சைடுல இருக்கக்கூடிய விஜய்க்கு ஆதரவா பேசக்கூடிய ஒரு சில லட்டி சார்ஜ் வீடியோ பாத்தீங்களா ப்ரோ? அது எதனால பண்ணாங்க? அது மட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அதோட கான்செப்ட் புரியல. நான் சொல்றேன். முதல்ல லட்டி சார்ஜ் எதுக்காக பண்ணுவாங்க? எங்கேயாச்சும் சிச்சுவேஷன் அன்கண்ட்ரோலபிளா ஏதாச்சும் போச்சுன்னா அப்ப பண்ணுவாங்க. எப்ப அன்கண்ட்ரோலபிளா போச்சு அந்த கூட்டத்துல? இந்த நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்து அங்க நிறைய பேர் மிதிப்பட்டு மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சாங்க. புரியல. எப்ப மயக்கம் போட்டு பொதுமக்கள் எப்ப மயக்கம் போட்டு கீழே விழ ஆரம்பிச்சாங்க? அது நீங்களே சொல்லுங்க ப்ரோ. எனக்கு என்ன எப்படி எதிர்பார்க்கறீங்க? வர்றதுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு அங்க விழ ஆரம்பிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட காயமடைந்த மக்கள் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க இங்க பல மீடியாக்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அங்க உயிர் பிழைச்ச பல வீடியோ இருக்கு. விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அங்க மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஜய் பேசுறதுக்கு அங்க சாயங்காலம் வர்றாப்புல இல்ல, அந்த டைம்லயே நிறைய பேர் வந்து அங்க மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வழி விடணும் இல்லையா? அந்த கூட்டத்துல ஆம்புலன்ஸ் போமா? ஏற்கனவே பஸ் சென்டர்ல நிக்குது, கரெக்டா? ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி வேணுமா வேணாமா? ஆம்புலன்ஸ் ஏன் அடிச்சீங்க? அந்த வீடியோ பாத்தீங்களா இல்லையா? இப்ப அந்த பையன் சேனல்ல பேட்டி கொடுத்துட்டான். அடி வாங்கின அந்த பையன் வாயை உடைச்சு அவன் பல்ல உடைச்சு எங்கடா சட்டைன்னு சொல்லி கேட்டு அங்க இருக்கிற இவரு வேற மைக்கு பிடிச்சி என்னப்பா நடுவில் ஆம்புலன்ஸ் திடீர்னு வருது அப்படின்னு ஏத்தி விட்டு அது என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கட்சி கொடி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ எல்லாமே இருக்குல்ல, இல்லன்னு சொல்ல முடியுமா? என்ன இருக்குல்ல? இல்ல, விஜய் ஆம்புலன்ஸ் கூப்பிடுறாரு. அவரோட லைவ் தமிழக வெற்றி கழக சேனல்ல, லைவ் யூடியூப் சேனல்ல கால் ஆம்புலன்ஸ் ஜெகதீஷ்னு கூப்பிடுறாரு. நிறைய ஆம்புலன்ஸ் ரெக்வயர்மெண்ட் அங்க இருக்கு. இப்ப அந்த ஆம்புலன்ஸ் பையன் ஏற்கனவே அந்த கூட்டத்துல இருந்து வெளில இருந்து கொண்டு போய் விட்டுட்டு அந்த அம்மா சட்டை கிழிஞ்சிருக்குன்னு தன்னோட டிஷர்ட் அவங்க போட்டு விட்டு அவன் சட்டை இல்லாம மறுபடியும் இங்க யாரும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். அவன் வண்டி எடுத்துட்டு வரான். சட்டை எங்கடான்னு சொல்லி இங்க இருக்கிறவனுங்க இங்க வந்து போட்டு அடிச்சு அவன் வாயை உடைச்சு பல்லுல இருந்து ரத்தம் வந்தது. பேட்டி எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துருக்கான். இப்ப அவனை உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க. இப்ப எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரும் அன்னைக்கு பேட்டி கொடுத்தானுங்க. இந்த மாதிரி மிரட்டுறானுங்க, அடிக்கிறானுங்க. உள்ள வந்து கூப்பிட்டா என்னமோ நாங்க ஏதோ அரசியல் பண்றோம்னு நினைச்சு எங்களை போட்டு அடிக்கிறானுங்க. அத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. இப்ப இந்த இஷ்யூவை யாரு சரி பண்ணணும்? காவல்துறை உள்ள தலையிடுது, லட்டி சார்ஜ் பண்ணி விலகிடான்றது. சரியா? காவல்துறை லட்டி சார்ஜ் பண்ணி விலகிட, ஆம்புலன்ஸுக்கு வழி விடு சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா அங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் பஸ் மேல நின்று. இங்க ஒருத்தன் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா பரவுனுச்சு தெரியுமா? பேச முடியாத ஒருத்தன் சைன் லாங்குவேஜ் மூலமா பேசி வீடியோ பாத்தீங்களா? நேத்து ஒரு வீடியோ வந்துச்சு. இங்க இருந்து கையை காட்டுறான், கழுத்தை இப்படி காட்டுறான், செத்து கிடக்குறானுங்க ஐயா ஐயா இப்படி கையை காட்டுறான், பக்கத்துல இருக்கிறவனை கூப்பிடுறான். கவனிச்சீங்களா? அது பார்த்தேன். இப்ப காவல்துறை அந்த மாதிரி விஜய் கிட்ட பேசணுமா இல்ல கூட்டத்தை வந்து ஒதுக்கி ஆம்புலன்ஸ்க்கு வழி விடணுமா? எது 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 முக்கியத்துவம்?
மக்கள் தானே? சொன்னா மக்கள் கேட்க மாட்டேங்கிறான், ஆம்புலன்ஸ் அடிக்கிறான். இப்ப அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? லட்டி சார்ஜ் தான் ஒரே வழி. அதுவும் ஒண்ணும் பெருசாலாம் அடிக்கல, ஆனா கீழே 2 ஆனா தட்டு ஆனா ஆனா ப்ரோ நானு ஆக்சுவலா வந்து ஐயா ஆஹ் தேவா ஆஹ் தேவா நான் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். ஆஹ் கீழே கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறது ஒரு உயிர். இல்ல ப்ரோ. நான் உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். ஏற்கனவே கீழ விழுந்திருக்கிறாங்கன்ற ஒரு சமயத்துல, நம்ம திருப்பி இந்த லட்டி சார்ஜ் பண்ணோம்னா, ஃபர்தரா வந்து சரி, அவன் எப்படி ரஷ் நீங்க இல்ல அவங்க ஆகும். தேவா ஆம்புலன்ஸை ஒரே எப்படி நிமிஷம் நீங்க ரஷ் இருங்க. தான் ஆகும். கபியன் கரெக்ட்டுங்களா? எப்படி கொண்டு போகணும்? இல்ல, சரி, எப்படி எனக்கு கபியன் அந்த கபியன் டைம்ல ஒரே என்ன நிமிஷம் இல்ல ஒரே இல்ல பண்ணணும்னு நிமிஷம் இரு சபா சபா எனக்கு இரு இரு சபா தெரியல. ஒரே பார்த்து நிமிஷம் ஒரே நிமிஷம் ரெண்டு இல்ல இல்ல கன்ஃபியூஸ் ஆயிரு 2 வீடியோ கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. தேவாவுக்கு சொல்லிடுறேன். தேவா கூட்டத்துல எல்லாம் லட்டி சார்ஜ் யாருமே பண்ண கிடையாது. கூட்டத்துல இருக்கும்போது விஜயோட வண்டி வரும்போது மட்டும் விஜய் வண்டி வரணும்ல, அந்த அந்த 2 உங்க ரசிகர்களை தவிர்த்து வரணும்ல, லட்டி சார்ஜ்லாம் பெரிய லட்டி சார்ஜ் பண்ணலாம் தலைக்கலாம். அவங்க அவங்க வந்து கொஞ்சம் லைட்டா நவருங்க சொல்லி லைட்டா அடிச்சு தான் விஜய் வண்டி வர்றதுக்கு வழி விட்டுருக்காங்க பாயிண்ட்டுக்கு. அப்பயும் டிஜிபி வந்து 50 மீட்டர் முன்னாடி இதுக்கு மேலே போக முடியாதுன்னு எல்லாம் அந்த பாயிண்ட்ல தான் பேசணும்னு சொல்லிருக்காங்க. அது ஒரு லட்டி சார்ஜ், ஓகேவா? அது லட்டி சார்ஜ் கிடையாது, லட்டி சார்ஜ் ரொம்ப லிமிட்டட். ஆனா உண்மையான லட்டி சார்ஜ் எங்க நடந்ததுன்னா, ஆம்புலன்ஸ் வெளியில இருந்து உள்ள வருது தெரியுமா? வெளியில இருந்து ரோட்ல ம்ஹ்ம். கிரௌடே இல்லாத இடத்துல வரும்போது உங்க கோயம்புத்தூர் நிர்வாகிகள்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, காரை உள்ள நடுவில் நிப்பாட்டி இந்த மாதிரி நான் சொல்றேன் அதை ஆம்புலன்ஸ் வரேன் சபா, அதை நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். கருப்பு கலர் வண்டி, கருப்பு கலர் டிஷர்ட், உள்ள இருந்து 4 பேர் இறங்குறான். கேக்குதா தேவா? தந்தி டிவில கேக்குது. இருக்கு, புதிய தலைமுறையில இருக்கு, நியூஸ் 7 தமிழ்ல இருக்கு. வண்டியில இருந்து உள்ள இறங்குறான். 2 பிசி 3 பிசி முன்னாடி வண்டி முன்னாடி நிக்கிறாங்க. இங்க இருந்து போயிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு கையை இப்படி இப்படி என்ன எதுக்கு இப்ப வண்டி நிப்பாட்டுற, இப்படி கையை இப்படி மூஞ்சிக்கு நேரம் அப்படி நிப்பாட்டி இப்படி கேட்டா, போலீஸ்கார காக்கி சட்டம்னா என்ன சும்மா சாவணிச்சிட்டு இருக்கீங்களா? ஆளு பொறுமையா இருக்கிறாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது அவங்க வேலை. பர்மிஷன் இல்லாம யாரையும் லட்டி சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? வந்து மேல நின்று இப்படி எகிற மாதிரி இருந்தா என்ன, யார் அது வண்டி நிப்பாட்டணும், யார் வண்டி, யார் கேட்ட நீ வண்டி நிப்பாட்டணும், இப்படியே சுத்தி மாதிரி அடி ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றான். அங்க இருந்து வராரு ஒரு இன்ஸ்பெக்டர், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவ்வளவு கிரௌட் நிக்குது, ஆம்புலன்ஸ் உள்ள சர்ரு சர்னு வந்துட்டு இருக்கு. நீ வண்டியில கருப்பு கலர் சும்மா கொண்டு வந்து வண்டியை சென்ட்ரல் வந்து விட்டு நிப்பாட்டுறேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிற? இங்க என்ன நடக்குது? தப்பு தானே? பொழிச்சுன்னு விட்டாரு. போலீஸ்காரங்கிட்ட போயிட்டு நீ முன்னாடி போய் நின்றுட்டு இப்படி கையை அப்படி எடுத்து பேசுவே நீ? நீ அந்த தனிப்பட்ட அந்த நபருக்கு நீ மரியாதை கொடுக்கணும். அவர் போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அவர் தோல்ல இருக்கிற இந்த ஸ்டாருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. அதுதான் ப்ரோ. நான் வந்து என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து இத வந்து தேவா ஒரு தேவா சரி. வெயிட், நான் முடிக்கல. இப்படி இல்ல இருக்கிற ப்ரோ. இப்போ சிச்சுவேஷன்ல ஒரு அங்க ஒரு இருக்கிற ஒரு மேட்டர் உயிர்கள் ஒரே ஒரு கேஷுவலிட்டி ஒரே ஒரு 80 மேட்டர் பேருக்கு மேல 80 பேருக்கு மேல அங்க வந்து அட்மிட் பண்றாங்க. எல்லாருமே அங்க கொண்டு வந்து அது பண்ணலன்னா உயிரிழப்பு அதிகமாயிருக்கும். 150 பேர், சாரி தப்பா சொல்லிட்டீங்க, 150 பேர் கேஷுவலிட்டிஸ் அதிகமாயிருக்கும். புரிஞ்சுக்கணும். செத்து கிடக்கிறவன் கீழே, ஆனா இவனுங்களை வந்து வழி விடுறான்னு சொல்லி திட்டி 2 தட்டு தட்டினதுக்கு அவ்வளோ கோவம் வருதா? இல்ல தேவா ப்ரோ, இன்னைக்கு 2 வீடியோ வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் என்னன்னா, இன்னைக்கு அந்த ஒரு பிபிசியில தமிழ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. முக்கியமான ரீசனே என்னன்னா, மரத்து மேல இருந்து மரம் கீழே விழுந்திருக்கு. மரம் வந்து மரத்து மேல நிறைய ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க போல. அந்த மரத்தோட கிளை விழுந்து கீழே இருக்க கூட்ட நெரிசல்ல நிறைய பேர் கீழே விழுந்து அதுல இறந்து போன நிறைய குழந்தைங்க இருக்காங்க. ஒரு 3 குழந்தைங்க 4 குழந்தைங்க அதுல இறந்து போயிருக்காங்க லிட்டரலி. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஆக்சுவலா இப்ப நீங்க இல்ல ப்ரோ. கொடுக்குற எனக்கு இல்ல இல்ல. இப்ப நீங்க நான் இல்ல தேவா சொல்லு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதாவது நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க வந்து அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல மத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மேல இருக்கிற தப்ப முதல்ல நம்ம சரி பண்ணோமா? சொல்லுங்க ப்ரோ. அதுதான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டேன்ல. ப்ராப்ளம் இருக்குதுன்றத ஒத்துக்கிட்டாச்சு. ஓகேங்களா? அப்புறம் அதை நீங்க சரி பண்ணாம நீங்க அதை சரி ரீகன்வின்ஸ் பண்ணி தான் அது நான் வந்து ஒவ்வொரு தடவ ஆமா இல்ல தேவா ப்ரோ, சொல்லணும்ன்றது கிடையாது. நீங்க ஏன்னா இது அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க தேவா ப்ரோ. இப்போ ஆ, இத நாங்க சொல்றப்போ ஒரு ஆ. பொதுமக்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ இல்ல வந்து யூடியூப்லயோ எங்கேயோ போடுறாங்கன்னா ஃபேன்ஸா இருக்காங்க தெரியுமா? விஜய் தப்பே பண்ணாத மாதிரி வந்து அவங்க கமெண்ட் செக்ஷன்ல கடிக்கிறாங்க. அவங்கள என்னன்னு நாங்க சொல்றது, என்னன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அதை இல்ல சொல்றது? ப்ரோ. நான் அந்த மென்டாலிட்டி தான் நம்மளுக்கு வேணான்ட்டே என்னோட பாயிண்ட்டுமே அதுதான். ஆக்சுவலா வந்து ஒரு இடத்துக்கு போறோம்.
இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ ஒண்ணு அந்த ஆராசாவை இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, ஒரு லேடி ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க. அந்த லேடியும் சொல்லியிருப்பாங்க, மீடியா வந்து ஒரு விஷயத்த வந்து அன்னைக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஓகே, கரெக்ட்டா பண்ணாங்க. ஒரு விஷயத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கணும். கிரவுட் அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வந்து அங்க போறது வந்து என்னது உங்களோட சேஃப்டிக்கு ரிஸ்கா வரும்ன்ற ஒரு விஷயம் வந்து இனிமே எந்த விஜய் மாநாடுன்ட்டு இல்ல, எந்த மாநாடு அதுக்கு தான் நடந்தாலுமே எஸ்ஓபி. சரி. இன்னைக்கு நீங்க சொன்னீங்களோ ஒரு கேஸ், இப்போ மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அவன் பேர் என்ன? ஐயோ! அந்த யூடியூப் யூடியூபர் மாரிதாஸ் மாரிதாஸ், அப்புறம் சவுக்கு சங்கர், இவங்க எல்லாருமேங்க இன்னைக்கு அது நீங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. லிட்டரலி தே யூசிங் யூ. அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல ப்ரோ ம். எனக்கு வந்து சீரியஸா தெரியும். அவங்க வந்து விஜய எடப்பாடி தான் காப்பாத்துனாருன்ற மாரி பேசுறதும் நம்மளுக்கு வந்து அது அந்த மாரி விஷயங்கள் நமக்கும் வந்து தெரியும். அவங்க அட் லாஸ்ட் வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு தான் அந்த மாரி பேசுறாங்கன்றதெல்லாம் புரியுது. விஷயம் என்னன்னா, இப்போ எனக்கு இந்த 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஓகேங்களா? 41 பேர் செத்து போனதுக்கு வந்து நம்ப இந்த மாரி தப்பு யாரு வேணாலும் பண்ணியிருக்கட்டும். அரெஸ்ட் பண்ணிருங்க ப்ரோ. அவ்வளவுதான். அதுதான் இல்ல இல்ல பெஸ்ட்ன்ற மாரி அததான் ப்ரோ எனக்கு சிஎம்மும் சொல்றாரு. தப்பு பண்ணவங்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன பரிந்துரை பண்ணதோ யாரா இருந்தாலும், அது போலீஸா இருக்கட்டும், விஜயா அதுதான் ப்ரோ இருக்கட்டும், நான் சொல்றேன். ஆர்கனைசரா இருக்கட்டும், தப்பு ஆனா எடுக்க ஆனா போறோம். ஆனா சில பேரு இப்போ இங்க பாருங்களேன், சனி அண்ணா வெளிய வா அப்படின்னு நீங்க போட்டிருக்கீங்க. இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நேத்து ஸ்பேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் அது என்ன சொல்றது? ஒரு இத இல்ல இல்ல வச்சு இல்ல அரசியல் இல்ல தான் பண்றாங்கன்றது இல்ல கிளியரா இல்ல தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றேன். இருங்க. இதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி போடுறதுக்கான காரணம் ஏன் வருதுன்னா, இந்த ம், இன்சிடென்ட் நடந்த உடனே நீங்க ம், சொன்னீங்கல்ல மீடியான்னு, ம், கரெக்ட்டுங்களா? இந்த ம், மீடியா தான் விஜய் அண்ணா வீட்ல இருந்து எழுந்து போனல இருந்து எல்லாத்தையும் காமிச்சது இந்த மீடியா தான், கரெக்ட்டுங்களா? ம். இன்சிடென்ட் நடக்குது, இங்க நீங்க பரப்பி விட்டது, இங்க சொன்னது வெளியில கத்தி குத்து, ஏதோ பவுடரு, என்னென்னமோ சொல்லிட்டீங்க. இது சரிங்களா? கோர்ட்லயே சொல்லிருக்காங்க, கெமிக்கல் போட்டெல்லாம் தூவிருக்காங்கன்ட்டு நேத்து. இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கீங்க. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா, அப்போ அதனால இப்ப மீடியா என்ன பண்ணுது? இத ப்ரோ இது இல்லப்பா, ஒரு இது விஷயம் நடந்ததுன்னு இருந்துச்சு ப்ரோ. ஒரு விஷயம் ஆக்சுவலா சொல்றாங்க. என்னன்னா, அங்க கூட்டத்துக்கு வரவன் 99% டிவிகே ஆளா தான் இருப்பான். இல்ல ஆ 90% டிவிகே ஆளு, 10% வந்து வெளி ஆளா இருப்பான். ஓகேங்களா? அவன் கரெக்ட். சொல்றது எல்லாமே வந்து கூட நம்ம போயிட்டு அப்படியே எடுத்துக்கணும்ன்ற அதுக்கு தானே இந்த கமிஷனு, ஆமா அடுத்து வந்து ஆமா எஸ்ஐடி ஆமா எல்லாம் அததான் ப்ரோ போடுறதுன்றது வந்து சொல்றேன். அதுதான். ஆ இவங்க என்ன நான் பண்றாங்கன்னா, இவங்க ஒரு ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க ப்ரோ. இப்ப இல்ல ப்ரோ. நாங்க அத 70 அத வருஷமா அத இங்க ஒரு மட்டும் பொலிட்டிக்கல் நான் பார்ட்டி சொல்லிர்றேன். வச்சிருக்கோம். சபா ப்ரோ. என்ன இல்ல ஒரே அத நிமிஷம். மட்டும் தேவா நான் தேவா ஒரே ஒரு தேவா பாயிண்ட் தேவா மட்டும் ஒரே நிமிஷம். சொல்லிர்றேன். ஒரு ஆல்ரெடி பாயிண்ட் திமுக சொல்லிர்றேன். இல்ல ஒண்ணே நீங்க ஒண்ணு நீங்க முடிச்சிடுறேன். ஃபேக் நரேட்டிவ்னும் சொல்லாதீங்க. ஒரு நிமிஷம். எல்லாருமே கை தூக்கிட்டு இருக்கிறாங்க. மொசக்குட்டி, ஆனந்த் கிருஷ், டிடின்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஒன்னே நான் முடிச்சிடுறேன். அவருக்கு சொல்லிடுறேன். ஆல்ரெடி திமுக ஒரு செலவை வந்து தாங்கிட்டு இருக்கு. இலங்கை தமிழர்களை 1,50,000 பேரை கொன்னுட்டாங்க. இவங்க தான் கொன்னதுன்ட்டு. திருப்பி இந்த 41 பேரை வந்து பலியை வந்து திருப்பி திமுக தாங்காதுங்க. இல்ல அதுக்காக இல்ல அவங்களும் ப்ரோ. அரசியல் சபா பண்ணதான் ப்ரோ. செய்வாங்க. இத நான் சத்தியமா சொல்றேன். டிஎம்கே மேல நான் பெர்சனலா சொல்றேன். அவங்க அது எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒருத்தனை வந்து கொலை பண்ணணுன்ற மாரிலாம் பொதுமக்கள சும்மா போற இன்னசென்ட்ட கொலை பண்ணணும்ன்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது வந்து இவங்க ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க. அங்க இருக்கிறவங்க ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்கன்றதெல்லாம் நீங்களும் சொல்லாதீங்க. நாங்களும் சொல்ல வேணாம். ஆமா ஏன் ப்ரோ. சொல்றேன்னா, தேவா, அது பண்றாங்கன்னா அத வந்து எல்லாருமே பாயிண்ட் பண்ணதான் இருக்கு. செய்வாங்க. இரு சபா, எஸ்ஐடி இரு பார்த்துட்டோம்னு ஒரு சொல்றேன். நிமிஷம், ஒரு நிமிஷம் அத சபா. எஸ்ஐடி இது பார்த்துட்டோம்னு ரொம்ப சொல்றேன். இதுவா போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம். அந்த அரெஸ்ட் பண்ண 3 பேரு டிவிகே 2 பேரு பிஜேபி ஒருத்தர். அதை அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க? அதுக்கு மட்டும் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. 3 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க, இன்ஃபுளுசர். அவங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அது காரணம் மட்டும் சொல்லுங்க. ப்ரோ ஆக்சுவலா அதுதான் ப்ரோ சொல்றேன் நானும். ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றத வந்து ஹேண்டில் பண்றதுக்கு போலீஸ் இருக்கிறாங்க. இப்போ ஸ்பெஷலா எஸ்ஐடி எல்லாம் போடுறன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. அவங்க பார்த்துக்கிட்டோம்னு நான் சொல்றேன். ஏன்னா, இப்போ ஒரு நபர் கமிஷன்னு ஒண்ணு அமைச்சு அவங்களுக்கு ஒரு இனிஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஐடியா வந்திருக்கும். எதனால இந்த ட்ராஜடிக் ஆக்சிடென்ட் தான். யாரோ வேணும்னு பண்ணல. ஸோ ட்ராஜடிக் ஆக்சிடென்ட் ஏன் நடந்ததுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகேங்களா? இத பேஸ் பண்ணி அவங்க ஃபர்தரா வந்து அவங்க என்ன விசாரணை பண்றாங்களோ, இல்ல அத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் வர முடியும். தேவா, கரெக்ட்டுங்களா? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். ஆனந்த் கிருஷ் ஏதோ கேட்குன்னு இருந்தீங்களா? கேட்டுருங்க. அதுக்கு அடுத்து மொசக்குட்டி, அதுக்கப்புறம் டிடி. ப்ரோ ஒன்றும் இல்லை,
ஜஸ்ட் ஒரு அக்செப்டன்ஸ் தான். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடந்துருச்சு, விஜய் வந்து பேசினாரு. அவர் வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஆளுங்கட்சி மேலதான் இது பண்ணாரு. அஹ் என்ன என்ன எது வேணா பண்ணுங்க, இதை ஃபாலோவர்ஸ் எதுவும் பண்ணாதீங்கன்னு. ஆனா அங்க நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அதாவது விஜயபாக தான் அந்த கூட்டமே வந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா, அங்க அந்த டிவிக்கோட இது, அதனாலதான் விஜயபாக தான் கூட்டமே வந்துச்சு. அவர் ஓகே, அவர் வந்து பேசாம போனது அதெல்லாமே அடுத்தது. ஓகேங்களா, வந்து இந்த பிரச்சனையா இருக்கும் நீங்க சொல்றீங்க, எல்லாமே ஓகே. அக்செப்டன்ஸ், அதாவது என் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணீங்க, ஒரு இது பண்ணிருக்கலாம், நீங்க சொல்லியிருக்கலாம் வீடியோல, என் மேலே தப்பு இருக்குன்னு அக்செப்ட் பண்ணுக்கணும். நீங்க அது இல்லாம நீங்க ஒரு ஒரு நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, அது அக்செப்டன்ஸ் இல்லாமே வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டாவே வந்து இன்னொருத்தர் மேல பழி போடுறது வந்து அது சத்தியமா ஒத்துக்கவே முடியாது. நீங்க ப்ரோ இது இந்த இன்சிடென்ட் நடந்த மறுநாள் ஒரு ஸ்பேஸ் நடந்துச்சு. அப்பவே வந்து இது நான் அந்த அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற டிவிகே மெம்பர்ஸே பேசுனதுதான் இதெல்லாம். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அக்செப்டன்ஸ் பேசுறது மேட்டர் இல்ல எல்லா ப்ரோ. தப்புமே, ட்வீட்டா இங்க அதாவது தேவா கம்ப்ளீட் தேவா பிளேமுமே நம்ம தேவா சொல்லுங்க. தேவா மாஸ்டர்னு ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு நான் வந்து கேட்டிருந்தேன். அந்த பையன் நாங்கெல்லாம் ஸ்பேஸ்ல பேசணும், ஸ்பேஸ்ல ட்வீட்ல காட்டலையே. உங்க டிவிகேவோட ஐடிவிங்களோட ட்வீட்ஸ்ல காட்டலையே. என் ட்வீட் போயிட்டு பாருங்க, உங்க சில ட்வீட்லாம் நான் சொல்லல விஜய்க்கு தேவா. அகெயின்ஸ்டா இங்க இருக்கிற உங்க ஒரு ட்வீட்டோ என் போஸ்ட். ட்வீட்டோ மேட்டர் கிடையாது. இங்க உங்க ட்வீட்டோ எங்க இப்ப இங்க நேரட்டிவ் ஒன்னு செட் பண்றாங்க இல்லையா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க எல்லாரும் கொஞ்சம் டெப்தா சொல்றதுனால போய் சேர மாட்டேங்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப எப்படி சொல்ற மட்டும் பாத்துக்க சபா. அதாவது விஜய் ஃபேன்ஸ் ஐடிவிங்க ஒரு நேரட்டிவ் ஒன்று செட் பண்றீங்க, பொய்யான விஷயத்த ஒன்று செட் பண்ணி நேரட்டிவா ஒன்று செட் பண்றீங்கன்னா, அப்போ உண்மையான விஷயத்த இங்க மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு, இங்க கடமை கட்சிக்கு மட்டும் இல்ல, ஊடகங்களுக்கு தான் முதல் பொறுப்பு இருக்கு. அதை தான் எல்லா மீடியாவும் இங்க என்ன நடந்தது, அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்றத வீடியோவை எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி அவங்க போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது நீதிபதி கேட்கக்கூடிய கேள்வி விஷயத்தை ஹைலைட் பண்ணி இங்க எல்லா மீடியாவும் எடுத்து போடுது. சிம்பிள். முடிஞ்சதா? கடந்த 3 நாளா இந்த இஷ்யூ நடந்த, கரூர் இஷ்யூ நடந்த எல்லா நாட்டிலும் நீங்க நல்லா பாருங்க. கடந்த வந்த நாட்கள் நேத்து வரைக்கும் எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க வந்து 1000 பேர் உள்ள பூந்துட்டாங்க, ஏதோ கத்தியால குத்திட்டாங்க, ஊசி போட்டாங்க, மருந்து வீசிட்டாங்க. இந்த செட் பண்ணதெல்லாம் யார் பண்ணா? இது முதல்ல எங்க இருந்து ஆரம்பிச்சது? ரெட் பிக்ஸ்ன்ற சேனல் ஓனர் அங்க ஒருத்தர் பேசுறாரு, முதல்ல அவர் அரசு அரெஸ்ட் பண்றாங்க. அதை ஃபாலோ பண்ணி அந்த நியூஸை எடுத்து இங்க பரப்புனது யாரு? விஜய் ஃபேன்ஸ் ஐடிவிங் சைட்ல இருக்கிறவனுங்க, விஜய் ஐடிவிங்ல டிவிக்கு ஐடிவிங்ல இருக்கிறவனுங்க எல்லாத்தையும் போடுறானுங்க. போட்ட ட்வீட் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு போறானுங்க. கரெக்டா? இப்ப இதை நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றீங்களே, மீடியாலாம் இதை வேணும்னே ஹைலைட் பண்றாங்கன்னு சொல்ற நீங்க, அவங்க இங்க சொல்ல வேண்டிய அவசியம் எதனால வந்துச்சு? பொய்யான பரப்புரைகளை இங்க ஆன்லைன்ல பரப்புறீங்க. அரசாங்கம் மீடியா மூலமா ஒன்னு பேட்டி கொடுத்து சொல்லுது, பொய்யான தகவலை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா கேட்கல. ஏன்னா உங்களுக்கு பிளேம் கேம் ஆடணும், இதுல அரசியல் பண்ணணும். அப்ப இந்த அரசியலை நிப்பாட்டணும்னா முதல்ல உள்ள என்ன நடந்துன்னு மக்களுக்கு தெரியணும்ல. அது யாரோட பொறுப்பு? மக்கள் பிரதிநிதியா பேசுறது யாரு? மக்களுக்கு ஆதரவா பேசுறது யாரு? ஊடகங்கள், பத்திரிகைகள். அப்ப அவங்க உண்மையா சொல்லணும். இப்ப அதெல்லாம் அவங்க எடுத்து வெளில சொல்லும் போது மீடியா வந்து உங்களை கேட்டுச்சா? ஏன் கமெண்ட்ல வந்து நீங்க ஏன் பொய்யான விஷயங்களை பரப்புறீங்க அப்படின்னு மீடியா கேட்டுச்சா? இல்ல. நீங்க உங்களுடைய தகவலை நீங்க உங்களுக்கு கிடைச்ச இதுல வச்சு நீங்க போடுறீங்க. அதே மாதிரி அவங்க களத்துல போய் அங்க இருக்கிற வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அதை ஸ்லோ மோஷன்ல எடுத்து ரவுண்ட் அப் பண்ணி அவங்க போடுறாங்க. அப்ப மீடியா இதுல அரசியல் பண்ணுதா இல்ல டிவிக்கு அரசியல் பண்ணுதா? சரி, விஜய் ஃபேன்ஸ் விஜய் மேல இருக்கிற அன்புல இப்படி பண்றீங்க. சரி, விஜய் என்ன பேசினாரு 4 நிமிஷம் வீடியோல? அங்க எங்கேயாச்சும் பாருங்க, அங்கேயும் பிளேம் கேம் தான் நடக்குது. என் மேல எது வேணாலும் நடவடிக்கை எடுக்குங்க, பழிவாங்க அரசியல் நடக்குது அப்படின்னு சொல்ல வர்றாரு மறைமுகமா. யாருக்கிட்ட? சிஎம் சார்னு சொல்லி பேசுறாரு. இறந்த 41 குடும்பத்துக்கு வந்து நான் பொறுப்பேற்கிறேன், ரைட்டு, என்னாலதான் அந்த நடந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சா? வரல. இங்க அதுதானே பாயிண்ட். ஊடகங்கள்ல டிபேட் ஷோலையும் இங்க மத்ததுலயும் இங்க பாயிண்ட் அதுதானே. அந்த பாயிண்ட்டுக்கு ஏன் எந்த ஒரு டிவிக்கு கட்சிக்காரரும் நிக்க மாட்டீங்க? இஷ்யூல இருந்து தள்ளி வந்து நீங்க மொத்தமா பிளேம் கேம் ஆடுறதுனால என்ன தெரியுமா நடக்குது? பொய்யான தகவலை பரப்புறீங்க. முதல்ல எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டேன். எங்க பாருப்பா தேவா, அரிசியில நிறைய கல் இருக்கும். கல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அரிசியோட வெயிட்டேஜ் என்னன்றது ஒரிஜினல் தெரிஞ்சிடும். புரியுதா? இதை விட சிம்பிளா நான் சொல்ல முடியாது. அரிசியில கல் இருக்கும், ஆனா அந்த கல் எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா அரிசியோட வெயிட் கம்மியாகும். அப்ப அந்த பிரச்சனை என்னதான் நடந்ததுன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ், சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க உள்ள இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கிறவங்களோட பேட்டிகள், அவங்களுடைய வாக்குமூலம்,
ஊடகங்களோட கேமரால ஊடகங்களுக்கு கவர் பண்ண எல்லா இதுவும் இத்தனைக்கும் முக்கியமா கவரேஜ் பண்ணது தமிழக வெற்றி கழகம் யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் தான் எல்லா சேனலுக்கும் லிங்க் கொடுக்குது. அதை தான் இங்க எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்றாங்க. யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்குற அந்த உள்ள இருக்கிற விஜய் ரசிகர்கள் இங்க எல்லாரும் என்ன நேரட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றீங்க? விஜய் மேல எந்த தவறும் இல்ல. இங்க வந்து காவல்துறை சரியா கவனிக்கல, காவல்துறை தன்னுடைய கடமையை செய்யல, இந்த மாதிரி கூட்டத்துல உள்ள பூந்துட்டாங்க. உங்களுடைய கட்சி பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு? உங்க கட்சியோட சார்பா வாதாடின வழக்கறிஞர் வெளில வந்து என்ன மீடியாக்கு என்ன பேட்டி கொடுக்குறாரு? இறந்தவங்க எல்லாம் விஜய் கட்சி டிவிக்கு கட்சிக்காரங்களா? இப்படி கேட்கிறாரு. பொதுச் செயலாளர் தரப்பு இருக்கிற வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? உள்ள வந்து சமூக விருதுகள் பூந்துட்டாங்கன்னு சொல்லி இங்க வீடியோல வந்து சொல்றாரு. அதுதான் ஆரம்பத்துல கேட்டேன். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பெரும்பாலான பொதுமக்கள். விஜய் ஒரு வந்து பார்த்துட்டு போறது எல்லாம் நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பேட்டி கொடுக்கறத பாருங்க. அங்க எல்லாம் நாங்க விஜய் பார்த்தது இல்லைங்க, போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரலாம் வந்தோம். நாங்க கட்சியிலாம் கிடையாதுங்க, நாங்க விஜய் பார்க்கறதா வந்தோம். என் பையன் வந்தான், எங்க அண்ணன் வந்தான், என் புருஷன் வந்தாரு, நான் கூட வந்தேன் குழந்தைய கூட்டுக்கிட்டு. இப்ப யார் நேரட்டிவ் செட் பண்றது? யார் அரசியலாக்க ட்ரை பண்றது? இங்க அரசாங்கம் எடுத்து ஒரு தனி குழு இங்க வைக்கிறாங்களா? தனிநபர் தனி நீதிபதி குழு கொண்டு ஒரு குழு வந்து அருணா ஜெகதீசன் அவங்களுடைய தலைமையில ஒரு குழு ஒன்று அமைச்சு அதை விசாரணை குழு ஒன்று வைக்கிறாங்க அரசாங்கம். முதல்வர் கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, சார் நீங்க விஜய் கைது செய்யப்படுவாரான்னு கேட்கறாங்க. அன்னைக்கு நைட்டு அவர் என்ன சொன்னாரு? அன்னைக்கு இப்ப நான் பதில் சொன்னா அதை பழிவாங்கிற அரசியல் மாதிரி தெரியும். அதை விசாரிக்கிறதுக்கு தனியா ஒரு குழு நியமித்திருக்கிறேன். அந்த குழு வந்து என்ன ரிப்போர்ட் கொடுக்குது அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் சொன்னாரா இல்லையா தேவா? புரியுது ப்ரோ. ஆக்சுவலா வந்து இப்ப எந்த இடத்துல இங்க அரசாங்கம் உங்களுக்கு வந்து ஆதரவா பேசணும் அவசியம் கிடையாது, இல்ல திமுக தனிப்பட்ட முறையில திமுக உங்களுக்கு ஆதரவா பேசணும் அவசியம் கிடையாது. ஆனா பொதுமக்கள் வந்து இங்க உண்மையை பேசும்போது உங்களுக்கு எதிராக வரும்போது இல்ல எல்லாரும் கூட்டு சதி பண்றாங்க, நியாயம் ஜெயிக்கும் சத்தியம் ஜெயிக்கும்னு சொல்லி உட்காந்து இங்க ஆன்லைன்ல இருக்கக்கூடிய டிவிக்கு ஐடிவிங்க எல்லாரும் ட்வீட் போடுறாங்களே, அப்ப என்ன இங்க விசாரணை குழு சரியில்லையா? இல்ல நீதிமன்றத்துல வந்து நீதிபதி கேட்ட கேள்விகள் தவறா? இல்ல நீங்க வந்து இங்க விசாரணை சரியா நடக்கலையா? நீதிபதி என்ன கேட்டாரு? முதல்ல விசாரணை இங்க நடக்கட்டும், விசாரணை நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க சிபிஐக்கு மாத்தணும்னு சொல்லி ஏன் கேட்கறீங்க? கேள்வி கேட்டாரா இல்லையா? ஏன் அந்த கோரிக்கையை கொடுத்து நீங்க மனு கொடுக்குறீங்க? முதல்ல விசாரணை நடக்கட்டும், விசாரணை சரியா நடக்குதா முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சிபிஐக்கு மாத்தணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே நீங்க விசாரிக்க கூடாது, இதுக்கு மாத்தணும் சிபிஐக்கு மாத்தணும்னா அதோட நோக்கம் என்ன? இதே சிபிஐ விசாரணைகளை பத்தி கடந்த காலகட்டங்களில் கடந்த மாதங்கள்ல விஜய் அவர்களோ இல்ல விஜய் கூட இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவோ பேட்டிகளை சொல்லல. உங்களுக்கான இஷ்யூவை இங்க டீல் பண்ணவும் மட்டும் இல்ல இது இப்படி போகணும் அப்படின்னா அப்ப யாரை காப்பாத்த பாக்குறீங்க? செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க விஜய் அவர்கள் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா காவல்துறை தடுத்து நிப்பாட்டினது இல்ல, 500 மீட்டருக்கு முன்னாடி தடுத்து நிப்பாட்டத சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல நீங்க நிக்க வேண்டியதுன்னா ஏங்க நிக்கல? அந்த கோடீஸ்வரன் பத்திரிகையில கரெக்டா சொன்னான், இவ்வளவு நாளா 4 மாவட்டத்துல நீங்க கூட்டத்தை காட்டிதான் இங்க வந்து அரசாங்கத்தையும் மத்த கட்சிகள்கிட்ட உங்க பொதுமக்கள்கிட்ட உங்க வெயிட்ட காட்டணும் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த பிளாக்மெயில் பண்ணிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு அந்த வந்து உங்களுக்கு பதிலுக்கு உங்களுக்கு ரிவர்ஸா மாறி இருக்கு, பேக் ஃபயரா மாறிடுச்சு. ஹலோ ப்ரோ, ஆக்சுவலா உங்க பேரு என்னுயிர் சூப்பர் ஸ்டார் ரஜினி ப்ரோ. ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா, இப்ப நீங்க சொல்றது எல்லாமே வந்து அந்த அந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி நடந்த விஷயத்துல நான் 75 to 80% நான் ஒத்துக்குவேன் ப்ரோ. அது வந்து அப்படிதான் போயிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா இந்த கூட்டத்தை காட்டி அது மாஸ் பண்றது அப்படின்றது தான் ப்ரோ அரசியல். ஓகேங்களா? அப்படிதான் வந்து நீங்க கேட்டுங்கப்பா. இல்ல ப்ரோ, அது அவர் பண்ற ஒரு அரசியல். அத வந்து நீங்க வந்து அரசியல்னு நீங்க சொல்லக்கூடாது. அந்த கிரௌட கண்ட்ரோல் பண்ண தெரியும்னா அதுதான் வந்து ஒரு தலைமை பண்பு. அதனால தான் ப்ரோ இவ்வளவு பெரிய லாஸ் ஆச்சு. அது ஓகே. அது வந்து இவங்க யாருக்குமே பண்ண தெரியலன்றதுதான் எல்லாருமே சொல்லுறோம். இல்ல அது வந்து பண்ண தெரியல அப்படின்னு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்மர்ஸ் அப்படின்றதெல்லாம் கூட நான் எடுத்துக்க மாட்டேன். அந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம். நீங்க தான் சொன்னீங்க அதனாலதான் லாஸ் ஆச்சுன்னு. தலைமை பண்புன்னு அவர் சொல்றாரு, உடனே நீங்க அதனாலதான் லாஸ் ஆயிடுச்சுங்க. தலைமை பண்பு அதான் நீதிபதி கேட்டாரு. புரியல என்ன கேட்டாரு ப்ரோ? ஆக்சுவலா வந்து அவர் வந்து சிங்கிள் பர்சனை क्वेश्चन பண்ற மாதிரி. இதுலயே நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவரு ஏன் வந்து லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? அதனாலதான் லாஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல.
ஆமா பண்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்களா இல்லையா? அப்ப இல்லங்கிறதானே கேள்வி கேட்டிருக்காரு நீதிபதி. ஏன் உங்களுக்கு புரியல? ப்ரோ ஆக்சுவலா நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை நீங்க அப்படியே திரிச்சிட்டீங்க. ஓகேங்களா? ஒரு கிரவுட ஹேண்டில் பண்ணணும்ன்றது வந்து ஏங்க நீங்க ஒருத்தரால சொன்ன எப்பயுமே பண்ண வார்த்தை தாங்க முடியாது. இல்ல, இல்ல. கேட்டேன். ஒரு நீங்க சொன்ன நான் வார்த்தை அதுதான் தான் சொல்றேன். கேட்டேன். நான் சொன்ன பிடிக்கல. வார்த்தை அது கிடையாதுன்ட்டு நான் தான் சொல்றேன். ஓகேங்களா? என்ன ஸோ சொன்னீங்க? இது ரெக்கார்டிங் நீ ஸ்பேஸ் தான். இருக்கட்டும் ப்ரோ. நான் சொன்னது தெளிவா நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஸோ இன்னொரு தலைமை பண்பு இல்லன்றத வந்து ஒரு ஆள டிஃபைன் பண்ற ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த மாரி மாஸ் கிரவுட ஹேண்டில் பண்ணணும்ன்றது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒரு விஷயம். கரெக்ட்டுங்களா? அதுக்கு வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கும். இல்ல நீங்க தேவா, வந்து வந்த கிரவுட்லாம் எங்க இருந்து எங்கேயாவது பக்கத்து ஸ்டேட்ல இருந்து வந்தாங்களா? இல்ல எப்படி அது வந்தது? உங்க ஃபேன்ஸ் தானே? விஜய் சொன்னா கேட்க மாட்டாங்களா? ஸோ நீங்க வந்து எல்லாருமே இப்போ ஒரு தடவ வந்து பாத்தரலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லி கேட்கிற மாரி இருந்தாங்கன்னா, அந்த இடத்துக்கு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள கூட்டு வந்திருக்க மாட்டாங்க மெயினா. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க கேட்கலன்றது தேவா, ஏத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுதான் சொல்றேன் தேவா. அததான் சொல்றோம். விஜய், நான் விஜய் மேல 100% தப்புன்னுலாம் சொல்ல கிடையாது. ஆனா அங்க இருக்க கிரௌட ஒரே ஒரு கரண்ட் கம்பியில ஏறி பாக்குறாரு. பக்கத்துல ஒரு பையன் பக்கத்துல ஏறி நிக்கிறான். அத இறங்குப்பான்னு சொல்றதுக்கு விஜய் எவ்வளவு நேரம் ஆகும் போகுது சொல்றதுக்கு? கண்டிப்பா சொல்லியிருக்கலாம். அதுதான் சொல்றேன். அது தலைமை பண்பு. இதுக்கு முன்னாடி அவர் சொல்லிருக்காரு, நான் சொல்லவே இல்லைன்னா சொல்லல. ஆனா அவர் பாக்குற இடத்துல சொன்னாதான் அவங்க கிரௌடு வந்து கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா விஜய் சொன்னா மட்டும்தான் அவங்க கிரௌடு கேட்பாங்க, வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. இந்த பாயிண்ட் கரெக்ட் தான் ப்ரோ. இல்ல நானு நீங்க இத மொசக்குட்டியும் டிடி ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, அவங்க பேச கேளுங்க. இல்ல தேவா ப்ரோ, நீங்க வந்து ஃபால்ஸ் ம். நேரேட்டிவ்லாம் செட் பண்றாங்க. அது நெறைய பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொன்னீங்க. ஆனா நீங்களே இங்க ம். வந்து ஃபால்ஸ் நேரேட்டிவ் தான் செட் பண்ண பார்த்தீங்க இனிஷியலா. ஜட்ஜ் வந்து எதிராளுக்கே இல்லாம அவங்களே வந்து ஒரு தரப்பு மட்டும் வச்சுக்கிட்டு பேசிட்டாரு அப்படிங்கிற மாரி சொன்னீங்க. அதுவே நான் வந்து நான் தப்பு. அதுக்கான சோர்ஸ் என்னன்றதையும் நான் சொல்லிட்டேன் ப்ரோ. நானா செட் இல்ல இல்ல பண்ணல. இல்ல அதத்தான் ஓகேங்களா? சொல்றேன். நீங்க வந்து நான் அத அதுதான் இங்க ப்ரோ. பாருங்க. இல்ல இல்ல, சோர்ஸுங்கிற ஒரு வார்த்தை நிமிஷம் வந்து இருங்க எவ்வளவு தேவா ப்ரோ, கேவலமான நான் தெரியுமா? பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. நீங்க வந்து சோர்ஸ்ன்னு சொன்னது இல்ல இல்ல, நீங்க அவர் வந்து பேசட்டும். பார்த்துட்டு மொசக்குட்டி ஒரு நம்பிக்கிட்டு தேவா செகண்ட். இருக்கீங்க. தேவா மொசக்குட்டி ஒரு நிமிஷம் ஒரே ஒரு செகண்ட். சோர்ஸுங்கிற வார்த்தை 2 வருஷமா எவ்வளவு கேவலமாயிடுச்சு தெரியுமா? சவுசங்கர் பேசினால சவுக்குங்கிறவர், அதுக்கப்புறம் இல்ல, எல்லா அவரு இடத்துலயும் கேவலமா அண்ணன் பேசுறாங்க. ஈகல் அண்ணன், இல்ல இல்ல, அந்த அந்த பசங்களுக்கு என்னன்னா விஜயோட இமேஜை மொசகுட்டி காப்பாத்தணும்ன்ற ஒரே ஒரு இன்டென்ஷன் தான், மத்தபடி எதுவுமே கிடையாது. இல்ல மொசகுட்டி இல்ல முதல்ல ரொம்ப நேரம் கை தூக்குறாப்ல ஈகிள். நான் மொசகுட்டி முதல்ல நான் கேக்குறது, பேசிட்டான். ஜட்ஜி வந்து எதுக்கு வந்து இப்போ வந்து இவ்வளவு காட்டமா விமர்சிச்சாருங்கிறதான் வந்து உங்க தரப்புல இருந்து நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. நிறைய இன்ஃபுளுசர் ஜட்ஜி மேலேயே குற்றம் சொல்லியிருந்தாங்க. அது எதுக்கு ஜட்ஜி பண்ணாருன்னா நான் காரணம் சொல்றேன். திருச்சியில ஒரு பிரச்சனை நடக்குது, இதே மாதிரி கூட்டம் தள்ளுமுள்ளு நடக்குது. போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த ரோட் ஷோல வந்து பயங்கரமா கெடுபிடிகள் போடுறாங்க. அத வந்து உங்களுக்கு பொறுக்க முடியாம நீங்க போய் கோர்ட்ல போய் நிக்கிறீங்க. அந்த கோர்ட்ல வந்து என்ன சொன்னாங்க? நாங்க வந்து குழந்தைங்க, பெண்கள் எல்லாம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, அங்கேயும் நீங்க உங்களோட எஸ்கேபிசத்த தான் காமிச்சீங்க. அப்ப ஜட்ஜ் வந்து என்ன சொன்னாரு? அது எப்படிங்க பண்ண முடியும்? அரசாங்கம் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு வந்து வெளிய தான் குடுக்க முடியும். நீங்க தான் உங்களோட ஆர்கனைசேஷன் தான் உங்க கூட்டத்த வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பமே ஜட்ஜ் வந்து சொன்னாரு. அப்பமே ஆனா அந்த ஜட்ஜ் வந்து இந்த மாரி ஹார்ஷா சொல்லல. பிரச்சனை அதான். நீங்க வந்து என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, அரசாங்கம் வந்து உங்கள பார்த்து பயப்படுதுன்னு நெனைக்கிறீங்க. கிடையாது. உங்களோட அக்கறைக்காக தான் அரசாங்கம் வந்து இது எல்லாம் பண்ணுது. அரசியல், தேர்தல் போட்டிங்கிறது வேற. நீங்க வந்து என்ன நெனச்சுக்கிறீங்கன்னா, உங்கள பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, நம்ம வந்து நம்மள பார்த்து கூட்டம் இருக்குது. நம்மள பார்த்து அரசாங்கமே வந்து பயப்படுது. அதனால தான் இந்த கண்டிஷன்லாம் போடுறாங்கன்னு நெனைக்கிறீங்க. அதுதான் நீங்க அப்படி நெனைக்காம இருக்கலாம். நீங்க வந்து தெளிவானவரா இருக்கலாம். ஆனா உங்கள்ல பெரும்பான்மையானவங்க அதத்தான் நம்புறாங்க. அததான் நெனைக்கிறாங்க. பிரச்சனையே அங்க தான் ஆரம்பிக்குது. அந்த ஜட்ஜ் வந்து என்ன சொன்னாருன்னா, இல்லங்க அத வந்து விஜய் வந்து அப்படி தப்பிச்சு போ முடியாது. விஜயால வந்து உங்க கூட்டத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அங்கேயே ஒரு கொஸ்டின் கேட்டாப்ல தெளிவா. அப்ப வந்து என்ன சொன்னீங்க? ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுக்கடுத்து வந்து ஒரு அறிக்கை விட்டீங்க. குழந்தைகள், பெண்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா நீங்க அடுத்த கூட்டத்துல என்ன ஆர்கனைஸ் பண்ற மாரி பண்ணீங்க. உங்களோட அம் அட் அது என்னது வாலண்டியர்ஸ்லாம் வந்து எங்கேயுமே வந்து பார்க்கவே முடியல. எல்லாருமே வந்து விஜய பார்க்கறதுக்கு ஓடுறான். அவங்களும் வாலண்டியர்ஸும் ஓடிட்டாய்ங்க போல. ஒண்ணும் புரியல. அது அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு தள்ளுமுள்ளு நடக்குது. அப்பமும் போலீஸ் வந்து உங்களோட நல்லதுக்கு தான் சொல்லுது.
நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா விஜய வந்து அரசியல் அதாவது பேச விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க விஜய் கூட இருக்கிற முக்கியமான ஆளுங்களே வந்து அந்த போலீஸ் சொன்ன எச்சரிக்கைய மீறி இல்ல நாங்க அங்கதான் போய் பேசுவோம்னு சொல்லி 2 பேர் சொன்னதா போலீஸ் தகவல் சொல்லுது. நாங்க சொன்னா 2 பேருமே கேட்கல பொறுப்புல இருந்தவங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க வண்டியை நகர்த்திட்டு வராங்கன்னு சொல்லுது. இதுல நாங்க வந்து பொதுமக்களா இருந்து நாங்க அப்சர்வ் பண்றது என்ன, நாங்க முதல்ல இருந்தே எங்களுக்கு இந்த பயம்தான். உங்க மக்கள் விஜய் ரசிகர்களாவே இருக்கட்டும், அவங்களும் மக்கள் தான், அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க, உயிரிழப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. இதைத்தான் நாங்க திருப்பி திருப்பி அப்பல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து அதையும் கேட்கல. அதனாலதான் இந்த ஜட்ஜி வந்து இப்ப ஹார்ஸா சொல்லியிருக்காரு, இன்னொரு தடவை வந்து இந்த மாதிரி இழப்பு இருக்க கூடாது. அதுக்குதான் இதை வந்து அவர் வந்து அப்படி ஒரு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு அந்த மாதிரி ஹார்ஸா சொன்னா புரியும். மட்டும் கிடையாது, அரசாங்கம் கோர்ட்டு மக்களோட நன்மைக்காண்டி நிக்குங்கிறத அவர் வந்து தெளிவா உங்க மண்டைக்கு உரைக்கிற மாதிரி அப்ப நான் அப்படி சொன்னாதான் உரைக்குங்களும் வந்து பிஹேவ் பண்றீங்க. அதனாலதான் இப்படி சொல்றாரு அவரு. ரொம்ப நேரமா டிடி வந்து ஓகே டிடி ரொம்ப நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க டிடி. ஹலோ. ஆக்சுவலா தேவா என் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். புதுசா வர கட்சி வந்து அவங்க வந்து அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணி தான் ஆகணும், கூட்டம் காமிச்சு தான் ஆகணும், அதுக்கான நெசசிட்டி இருக்குதான். ஆனா ஆரம்பத்துல இருந்தே ஏன் அவங்க ஒரு பாதுகாப்புன்றது 2 விதமா வரும். ரெஸ்ட்ரிக்ஷனாவும் வரும், உங்களுக்கு ஆள் பலம் எவ்வளோ, எத்தனை பேர் வராங்க அதுவும் வரும். இன்னொன்று வந்து ஏன் இவங்க கட்சி பொதுப்படையா சொல்லிக்கலாம், இது மாதிரி எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அதுன்னு ஒரு அளவுக்கு சொன்னா பரவாயில்ல. இவங்க வந்து என்னை கையை தூக்க கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இது நான் வந்து இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடியே அவங்க செட் பண்ண டோன் என்ன அப்படின்னு. இன்னொன்று வந்து போலீஸ் கூட இவங்க ஒரு ரேப்போ பில்ட் பண்ணாங்களா? ஓப்பனா வந்து பேசும்போது என்ன வேணா பேசுங்க. போலீஸை வந்து அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு அவங்களோட ஏன் ஒரு இது பண்ணல? நீங்க வெளியில என்ன சொன்னாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும். சார் நாங்க புதுசு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, நீங்க என்ன பண்ணணுமோ சொல்லுங்க. அதே இந்த மாதிரி சேஃப்டின்னு வரும்போது நீங்க உள்ள புகுந்து ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா போலீஸ்க்கு உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆயிருக்கும். அவங்களும் மனுஷங்க தான். அவங்களும் வந்து யாரோ புது பார்ட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்காக உங்களை வந்து யாரும் எதுவும் பண்ணிட போறது இல்லை. நீங்க இது பண்ண சேஃப்டி மேட்டர்ல, அதுவும் உங்க ஃபேன்ஸோட சேஃப்டி மேட்டர்ல எதுக்கு அந்த கான்ஃபரன்டேஷனல் டோன் எடுத்துட்டு போய் இது பண்றீங்க? இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்றீங்க, அந்த வீட்டுக்காரங்க எல்லாரும் உங்களுக்கு எதிரா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த கல்யாணத்துக்குள்ள இருக்கிறவன் யாரு? அவன் தான் பாதி ஆள் இருக்க போறான். ஸோ அவங்ககிட்ட மூஞ்சியாவது சிரிச்ச மாதிரி தான் வச்சுக்கணும், வேற வழி இல்லை இல்லையா? அந்த ஒரு பேசிக் மேட்டர் ஏன் தெரிய மாட்டேங்குது? அந்த லீடர்ஷிப்பு செகண்ட் லெவல், தேர்ட் லெவல்ல இருக்கவங்களாம் வந்து ஏன் அந்த ரிலேஷன்ஷிப்பு இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? க்ளோஸ் டோர்ஸ்லயாவது அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அது இல்லாட்டி நீங்க வந்து எப்படி சர்வைவ் ஆகி வெளியே வருவீங்க? அது புரியல. அது என்ன ஒரு எந்த கட்சியுமே இந்த மாதிரி வந்து இப்படி போலீஸோடயோ மற்ற நிர்வாகத்தோடயோ எல்லா விதத்திலும் ஏன் முரண்படுறீங்க? உங்க ஃபேன்ஸ் எப்படின்னு தெரியும், எவ்வளோ அஜிடேட்டட்னு தெரியும், எவ்வளோ இதுன்னு தெரியும். நீங்க ஃபேன்ஸோட டைரக்டா நீங்க பேச முடியாட்டி உங்க கெத்து குறைஞ்சிரும், பூமர் மாதிரி தெரிவிங்கன்னு தெரிஞ்சாலும் போலீஸோட நிர்வாகத்தோடயும் ரிலேஷன்ஷிப்ன்றது முக்கியம். அது ஏன் ஆரம்பத்துல இருந்து இந்த டோன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் என்னோட ஒரே பாயிண்ட். ஈகிள் தேவா ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா? இல்ல ப்ரோ தேவா இல்ல. ஆனா நான் வந்து டிடி சொன்ன பாயிண்ட் வந்து அக்செப்ட் பண்றேன் ப்ரோ. நான் அந்த தெரியாதுன்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு நம்ம வந்து போயிருந்தா இத்தனை பேரு அது ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரி லைட்டா அந்த ஆங்கிள் போனா மட்டும் தான் ஃபீல் ஆகுது ஆக்சுவலா. ஈகிள் இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு அரசு வந்து மாநில மக்கள் எல்லாருமே இருக்காங்க இல்லைங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல சின்ன பிரச்சனை வந்தாலும் ரிமார்க் யாருக்கு வரும்னு தெரியும். ஏன்னா பல கட்ட அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து உண்மை எல்லாமே தெரியும். விஷயத்தையும் பார்த்து ஒரு கோர்ட் டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்கு, நாளைக்கு வந்து ஒரு வக்கீல் கேட்டா என்ன சொல்லணும், ஒரு கட்சி தலைவர் கேட்டா அல்லது ஒரு மாநில அளவுல கேட்டா
அல்லது ஒன்றிய அரசு மூலியமா கேட்டா என்ன சொல்லணும் அப்படிங்கிற பதிலுக்கு தெரிஞ்சுதான் வந்து எல்லா விஷயத்தையும் நடந்துக்குவாங்க. இவன் கேட்கற மாதிரி விஷயத்திலையும் பொய்யான விஷயத்தை மட்டும் பரப்பிட்டு இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே நடக்காது. ஏன்னா ஃபுல்லா ஃபால்ஸ் தான். இந்த ஒரு வாரமா இவங்க பண்ணது 99.99% இவங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ அல்லது ஏதோ ஒரு குரூப்லயோ ஏதோ ஒரு சேனல்லையோ வந்ததை மட்டும்தான் பரப்பிட்டு இருக்காங்க. இவங்க ரூல்ஸ் எப்படி இருக்கு, இங்கெல்லாம் எப்படி ஒரு நிர்வாகம் செயல்படும், ஒரு துறையில இருக்கிற அதிகாரிகள் எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கறதெல்லாம் கவலைப்படவே இல்லை. ஒரு கட்சி, ஒரு கட்சியோட தலைவர், ஒரு முதல்வர், ஒரு அமைச்சர், எம்எல்ஏ, எம்பி இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க. 5 வருஷமா அவங்களுக்கு இருக்கு, போயிடுவாங்க. ஆனா அதிகாரிகள் வந்து காலம்பூரா பிரச்சனைகள் தான் மாட்டுவாங்க. அவங்க வந்து செயல்படுற விதம் வேற. நான் அதுதான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிர்வாகத்துல அதிகாரிகளோட செயல்பாடுகள் அவ்வளவு சீக்கிரம் வந்து வளைஞ்சு கொடுக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டினாலும் அப்படியே ரசாயனம் தடவை நோட்டு அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார வச்சிடலாம். யாரை வச்சுன்னு தெரியுமில்லைங்க, லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமில்லைங்க, அதுக்கு எல்லா இடத்துலயும் ஓப்பனா போட்டிருப்பாங்க நம்பரு. அசாம ஒரு 10 நிமிஷத்துல உட்கார வச்சிருவாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. இவங்க நினைக்கிறதெல்லாம் சினிமா பட காலகட்டம். ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம் அந்த மாதிரி காலகட்டத்துல இருந்திருக்கும். இப்பெல்லாம் எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டாங்க. ஆனா இன்னும் அந்த பழசெல்லாம் போய் பார்த்துட்டு, இவங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவங்களுக்கு வாட்ஸ்அப் போற தகவல் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கும் அடிமுட்டாள்தனமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்க செய்யணும்னா நேர்மையான அரசியல் பண்ணுங்க, நேர்மையான விஷயங்களை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி இந்த மாதிரியான குறைகள் இருக்கு, இது வந்து நிறைகளா இருக்கு அப்படின்னு 2 விஷயத்தையும் சொல்லுங்க. கண்டிப்பா அதுக்குண்டான தீர்வு கிடைக்கும். அதுக்குண்டான அதிகாரிகள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு துறையிலையும் பல அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாருமே செய்வாங்க. இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் திங்கட்கிழமை பெட்டிஷன் டேல போய் குடிச்சீங்கன்னா அதோட விஷயம் எங்கெங்க போகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் போய் பாருங்க, உங்களுக்கு தெரியும். எதுவுமே இல்லாம போற போக்குல வெறும் சோசியல் மீடியாவுக்கு மட்டும் பண்ணிட்டு போனீங்கன்னா 1% கூட பண்ண முடியாது உங்களோட அரசியல். அது வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். எல்லா இடத்துலையும் ஒரு சட்டம் எப்படி வந்து வேலை செய்யும், என்ன செஞ்சா வந்து தப்பு இல்லை, எது தப்பு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதெல்லாம் எதுவுமே தெரியாம சும்மாவே ஏதோ கொளுத்தி போடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்காது. அவ்வளவுதான் சொல்லுங்க. சபா சொல்லு சபா. இல்ல ஜிப்சி அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது அதுதான். அவங்க ஆக்சுவலி இந்த ஏன் இந்த மாரிதாஸ் அப்புறம் இந்த ஷபீர் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அது கண்டிப்பா நீங்க உங்களோட செல்ஃபிஷ்காக அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பத்திரிக்கையாளர் நாளைக்கு சேஃப் ஆயிடுவாங்க. அந்த ஒரு கார்டை வச்சு சேஃப் ஆயிடுவாங்க. இல்லை நாளைக்கு அவங்கள பேக்கப் பண்ண நிறைய கட்சிகள் கூட இருக்கு. அதனால அவங்களெல்லாம் சேவ் பண்றோம். அதை நான் தூக்கிட்டு வந்து இங்க போடுறேன் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். ஏன்னா இந்த கேஸே ஜட்ஜி டிஸ்போஸ் பண்ணிட்டாரு. அவர் போட்டது தான் ஃபைனல் டிஸ்பியூட்டு. அதுதான் அவர் என்னென்ன உத்தரவு கொடுத்துருக்காரோ அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட். ஏன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிட்டாரு, அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். நீ கேஸ் ஸ்டேட்டஸ் இப்போ தான் பார்த்தேன். கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்போஸ் ஆயிடுச்சு. ஸோ அவர் என்னென்ன கொடுத்தாரோ அதுதான். அதில் உங்களை டிவிகே சார்பாக நோட்டீஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த இது வந்து பெட்டிஷனரே என்ன சொல்லிருக்காருன்னா ஹோம் செக்ரட்டரி, அப்புறம் வந்து டிஜிபி, அப்புறம் அந்த பெட்டிஷனர் 3 பேருக்கு நடுவில் தான் இது. ஆனால் கோர்ட்டு சோமோட்டோவா கரூரோட இன்ஸ்பெக்டர் ஆட் பண்ணி இவ்வளோ இந்த கொஸ்டின்ஸ் நடந்திருக்கு. அந்த ஸ்டாம்பேஜ்க்கான ரீசன்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்ஓபி வந்து சீக்கிரமாக பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐடி கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ஒப்படைக்கணும்னு கோர்ட் உத்தரவு. இந்த 3 தான் நேற்று அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் அண்டர்லைன் பண்ணி நிறைய விஷயம்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் வந்து அங்கேருந்து ஓடிட்டார். விஜய் மட்டும் இல்லை, விஜய் கட்சியை சார்ந்த யாருமே எல்லாமே அப்ஸ்காண்டட். அவங்க யாருமே அந்த பகுதியில் இல்லை. அது எல்லாமே கண்டம் பண்ணியிருக்காங்க. இந்த கோர்ட் வந்து கண்டம் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் இதில் இருக்குது.
நீங்க இவங்க போடுறாங்க அப்படின்ட்டு இது வடகொரியாவா? வடகொரியாவுக்கு முன்ன பின்ன போயிருக்கீங்களா நீங்க? வடகொரியால ஒரு ரிவ்யூவர் இருப்பாரா? பைத்தியக்காரன் நாயங்க மாதிரி ஏதாவது போட்டுட்டு தெரியாதீங்க தயவுசெய்து. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அவனுங்கெல்லாம் காப்பாற்ற ஆள் இருக்கு, உங்களெல்லாம் காப்பாற்ற ஆளே கிடையாது. நாளைக்கு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வாங்கினீங்கன்னா பெயில் கூட கிடைக்காது, ஜெயிலில் தான் கள்ளி திங்கணும். இல்ல எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், சிம்பிளா முடிச்சுக்கிறேன். அந்த பரப்புரை வாகனத்துல இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ இதுவரையிலும் கொடுக்கலன்னு தான் தகவல் வருது. கொடுத்தீங்களா இல்லையா? பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பையன் போயிட்டாப்புல. பல தடவை கேட்டாங்க, இந்த செகண்ட் வரலும் தரலைங்க. அது வந்ததுன்னா கிட்டத்தட்ட இதுவரையிலும் 13 தடவை என்னமோ ஆக்ஷன் பண்ணிருக்கோம். எனக்கு இந்த திமுக ஐடியா மேல எனக்கு ஒரு கோவம் ஒண்ணு இருக்கு, சொல்லவா ஈகிள்? எல்லாருமே லென்த்தா தான் பேசுறீங்க. என்ன கேக்குதா? பண்றது கபில்? அது சொல்லி புரிய வைக்கணும்ல. நான் வந்து ஏதோ ஒரு ஷார்ட்டா சொல்ல அப்ப நம்ம ஷார்ட்டா நம்ம வே ஆஃப் சொல்லுறத நம்ம மாத்தணும். ஷார்ட்டா சொல்ல பழகிக்கணும். ஆஹா, இப்ப அரசியல்ல வந்து ஷார்ட்டா எதுவுமே சொல்ல முடியாது கபில். ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா அந்த 2 முடிஞ்ச நிமிஷத்துல நான் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு கேட்கற அளவுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஆப்போசிட்ல இப்ப உனக்கு ஆப்போசிட்டா உனக்கு ஒரு பாயிண்ட் ஒன்னு எடுத்து வைக்கிறான், உட்கார்ந்து ஒருத்தன் 30 நிமிஷம் பேசுறான். மாரிதாஸ் வீடியோ பார்க்க பொறுமை இருக்குன்னா 2 நிமிஷம் நான் சொல்றதை கேட்க பொறுமை இல்லைன்னு நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்பா ஒண்ணும் இல்ல, அவங்க ரீல்ஸ் பார்த்து ஷார்ட்ஸ் பார்த்து பழக்கப்பட்டாங்க, அதனாலதான் அப்படி சொல்றாரு. இல்ல அது ஈகிள் ப்ரோ, அவனுங்க விஜய் ஃபேன்ஸ் ஒரு மைண்ட் செட்டை ஒரு நேரட்டிவா அவனுக்கு மைண்ட்ல ஒண்ணு செட் பண்ணிட்டாங்க. அது அவனுங்க ஏதோ தெரியாம செய்யறதா நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. அவன் வேணும்னே தெரிஞ்சுதான், அவன் ரெடியா கூட இல்ல. நீங்க கொடுக்கிற விளக்கமோ நீங்க கொடுக்கிற இதுவோ அவன் கேட்கறது கூட ரெடியா இல்லைங்க. கபிலன், இந்த விஷயம்லாம் எப்ப இவனுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த லியோ ஆடி லான்ச் இவனுங்க வைக்கல, அந்த டைமே வந்து ஆமா. இவங்க கேட்ட இடத்துக்கு கொடுக்கும்போது கவர்மெண்ட் சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அதுக்கு கையெழுத்து போடுங்க, அதுக்கு காரணமா ஏஆர் ரஹ்மானோட அந்த ஷோ நடந்த இஷ்யூ எல்லாம் காமிச்சிட்டு இதுக்கெல்லாம் ஓகேன்னா அந்த மாதிரி சில கண்டிஷன் வச்சாங்க. கரெக்டா? அதுக்கெல்லாம் வேண்டான்னு தான் இவனுங்க ஆமா. வேணாம் கையெழுத்து போட மாதிரி தான் இவனுங்க ஓடினானுங்க. கரெக்டா? ஆனா வெளியில என்ன என்ன பரப்பினானுங்க இவனுங்க? ஆமா. அரசாங்கம் எங்களை பார்த்து காழ்ப்புணர்ச்சி அதேதான் காட்டுறதுக்கு அதேதான் பயன்படுத்துது. இவனுங்க மென்டாலிட்டிய. நாங்க தான் பெருசு, நம்ம கிட்ட தான் கூட்டம், நம்மளை பார்த்தா எல்லாம் அந்த பயப்படணும், அண்ணனுக்கு தான் எல்லாம் தெரியும். அத திணிச்சது அண்ணன் யாரு? தான், அண்ணன் தான், வேற யாரு? அவ்வளவுதான். நான் வந்து ஒரு முடிஞ்சது. அந்த தம்பி போயிருக்கிற அவர் இருக்கும்போது சபா சொல்ல கவனிச்சுங்க. நினைச்சேன், கீழே இருந்தா கேட்டுக்கட்டும். நான் வந்து சிம்பிளா யோசிக்கிறேன்ப்பா. ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நீ வந்து இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட இடத்துக்கெல்லாம் கேமராவோட போயிருக்க, சரியா? அரசியல் பண்ண, ஓகே. ஆனா இது வந்து சீப் அரசியல். ஏன்னா இந்த பாதிப்புக்கு காரணமே நீதான். இப்ப நாளைக்கு என்ன மக்கள் கேட்பான், இவன் மழை வந்தாலும் வீட்டுல உட்காந்துட்டு கூப்பிடுறான், இதுக்கு முன்னாடி அனிதா அது இதுன்னு சொல்றான், ஆனா போற. ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் உன்னாலதான் நடக்குது, ஆனா அங்க பார்த்தன்னா உன்னையும் காணோம், உன் கட்சி சார்ந்த எவனுமே காணோம். அப்ப உன்னை நம்பி மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லு? சபா, இதுதான் நான் சொல்றேன், புரியுதா? நீ என்ன எதிரியா பார்க்க மாட்டேங்கிற, உன்னை நான் எதிரியா பார்க்க வைக்கிறேன். நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற, என்ன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற, நான் பேசுற விஷயத்துக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். இப்ப எடப்பாடி கேட்கக்கூடிய கேள்விக்கு இங்க முதல்வர் பதில் சொல்றதுனாலதான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு போகுது, புரியுதா? இப்ப விஜய் கேட்கிற கேள்விக்கு வந்து இங்க அமைச்சர்களோ இங்க இருக்கிற அரசியல் மூத்த தலைவர்களோ பதில் சொல்ல விஜய் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, யாருங்க? இவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன், இவருக்கு கேட்கிற உரிமை இவர் இங்க கேட்கலாம், சட்டமன்றத்தில் வரையிற நல்லா கவனிச்சு பாரு, நல்லா நீ கவனிச்சு பாரு. இங்க கேட்கக்கூடிய கேள்வி